இன்னைக்கு பவர்ஃபுல்லான அமாவாசைங்க. அதுவும் ஆடியில வரக்கூடிய அமாவாசை. இன்னைக்கு பிரபஞ்ச சக்தின்னு சொல்லப்படுற காஸ்மிக் எனர்ஜிலாம் அபரிமிதமா யுனிவர்ஸ்ல நிறைஞ்சு வழிஞ்சு கிடக்கு. எனக்கு மெடிடேஷனே வராது, தெரியாதுன்னு சும்மா கண்ண மூடி உட்காந்தா கூட நம்மளால இன்னைக்கு அந்த பிரபஞ்ச சக்திய, காஸ்மிக் ரேஸ நம்மளால ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பா பண்ணி பாருங்க. இந்த ஸ்பெஷல் டேல நம்ம மூதாதையர்கள் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வந்துட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் உங்க அன்பு தோழி யுனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர் ஆஸ் யூஷுவல். பார்க்குறவங்களுக்கு ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே வைப்ரேஷனும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம மூதாதையர்கள் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேங்க. நிறைஞ்ச நாளில் நிறைவான ஆசீர்வாதம் இருக்குது. என்னால் வந்து இந்த பவர்ஃபுல்லான மெசேஜை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. கார்ட்ஸ் எடுக்கும்போதே அது அது வைப்ரேஷனும் சரி, எனர்ஜியும் சரி பயங்கரமாக இருந்ததுங்க. இன்றைக்கி நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்ல வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த கார்டு நான் வந்து ஷஃபிள் பண்ணும்போதே எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜிஸு, அந்த கைடன்ஸ் கொடுக்க வராங்கல்ல ஆன்செஸ்டர்ஸ், அவங்களோட எனர்ஜி, இது எல்லாமே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க. ஃபஸ்ட்டு அவங்க உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வழி வழியாக ஏதோ ஒரு வழிபாட்டையும் வழிமுறையும் தலைமுறையாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதை நீங்கள் செய்யாமல் பாதியில் விட்டுட்டீங்க. அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால நம்ம ஷஃபிள் பண்ணும்போது கிடைச்ச இந்த பவர்ஃபுல்லான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி உண்மையிலே அமாவாசை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அமாவாசை நாளன்று மூதாதையர்களை நினச்சி திதி கொடுப்போம். சில பேர் வந்து வேலையின் காரணமாக, டிரான்ஸ்ஃபர் ஆன காரணமாக, சில வீட்டு பிரச்சனை காரணமாக செய்யாமல் விட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை, நான் நல்லா தூங்கி பல நாள் ஆச்சுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கியான்னு உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கோன்னு நான் கேட்கலங்க. உங்கள் மூதாதையர் உங்களை பார்த்து கேட்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க உங்களை சுற்றி சுற்றி வந்து உங்ககிட்ட சொல்ல வர்றாங்க. ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வர இன்ட்யூஷனை கவனிங்க, சரியான தெளிவு கிடைக்கும், பிரச்சனைக்கு உண்டான தீர்வும் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்ச ஒரு விஷயம், தருணம் நல்லதொரு தொடக்கத்தோடு ஆரம்பிக்க போகுது. கவலைப்படவே வேணாங்க. உங்கள் மூதாதையர்கள் நீங்கள் அவங்கள நினைக்கலைனாலும் அவங்க உங்களை மறக்கலை. உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லா சுச்சுவேஷனையும் அவங்களோட பாதுகாப்பு பரிபூர்ணமாக இருக்குங்க. தயங்காமல் செய்ய நினச்ச விஷயத்த குழப்பம் இல்லாமல் தைரியத்தோடு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க உறுதுணையாக இருக்காங்களாம். என்ன வேணுங்க அவங்களுக்கு, எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க. செல்வம், சந்தோஷம், ஆரோக்கியம், லைஃபோட அமக்கலமாக வாழ போகிறீங்க. கண்டிப்பாக நடக்குங்க. இது வெறும் ஒப்பு வார்த்தை இல்லைங்க. நிறைஞ்ச நாளில் நிறைஞ்ச ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் வாழ்க்கை பேலன்ஸ் இல்லாமல் தள்ளாடிட்டு இருக்கலாம். நம்பிக்கையோடு மூதாதையர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் மூதாதையருக்கு ஏதோ ஒரு சின்ன குறை இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சு பூர்த்தி பண்ணுங்கள். இனி வெற்றி மேலே வெற்றி தாங்க. யாரும் உங்களை அசைச்சிக்கவே